12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு வரும் மாணவர்களுக்கு போக்குவரத்து தடையின்றி மின்சாரம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பஸ்ஸெல்லாம் எப்படி ப்ராப்பராக வரணும், அதே மாதிரி இபி என்று வரும் பொழுது தடையில்லாமல் எப்படி அந்த மின்சாரம் வழங்கப்பட வேண்டும், இப்படி நம்முடைய தேர்வு சார்ந்து என்னென்னலாம் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டுமோ, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் அந்த ஆட்சித்தலைவர் தலைமையில் அதை மிக சிறப்பான முறையில் அதை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் காலியாக உள்ள 245 சிவில் நீதிபதிகள் பதவிகளுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு பட்டியலை 2 வாரங்களில் வெளியிடுமாறு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. 245 சிவில் நீதிபதிகள் பதவிகளுக்கான தேர்வு சமீபத்தில் நடத்தி முடிக்கப்பட்டு கடந்த 16ஆம் தேதி தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான ஒதுக்கீட்டு இடங்களில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து உத்தரவிட்டது. அதிக மதிப்பெண்களை பெற்றவர்களை பொதுப்பிரிவில் சேர்த்தும் மீதமுள்ளவர்களை இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி தேர்வு செய்தும் திருத்தி அமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை 2 வாரங்களில் வெளியிட வேண்டும் என அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காய்ச்ச மரம்தான் கல்லடிப்படும் என்பது போல திமுக மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன என்று அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். ஒரு பிரதம அமைச்சர் அந்த அளவுக்கு இறங்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு பிரதம அமைச்சர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் ஒருமையாக தான் பார்க்கணும், ஒரே கோணத்தில் தான் பார்க்க வேண்டும். அவர் சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதா மேடையில் அப்படி பேசியிருக்கிறார். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ அரசியல் கட்சியை சந்தித்து தான் இங்கே தொடர்ந்து கழகம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய கட்சி தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த தேர்தல் காலம் வந்திருக்கு என்பதை ஊக்குவிப்பதற்காக எனக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே பெரிய இயக்கம் எதுன்னு சொன்னால் திராவிட இயக்கம் திமுக தான் அடையாளம். காய்ச்ச மரம் தான் கல்லடி போடணும் நம்ம ஒரு பழமொழி உண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.